இந்த வீடியோவிலே இராகம் கனகாங்கி பற்றி தெரிந்து கொள்வோம். மேளகர்த்தா சக்கரத்தின் முதலாவது சக்கரமான இந்த சக்கரத்தின் முதல் ராகமே இந்த கனகாங்கி என்கின்ற ராகமாகும். இப்போ கனகாங்கி ராகத்தின் சிறப்பு என்னவென்று பார்ப்போம். இது ஒரு தாய் ராகமாகும். இசைக்கு மனதினை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு. அதனால் இந்த ராகமானது மனதிலே எழும் சபலம், காமம், இச்சை போன்ற எதிர்மறை எண்ணங்களை விரட்டி மனதை கட்டுப்படுத்தும் வல்லமையும் மன அமைதி பெறவும் உதவும். இப்போ தமிழ் திரையிசை பாடல்களிலே இந்த ராகத்திலே எந்த பாடல் வந்திருக்கு என்று பார்ப்போம். சிந்து பைரவி திரைப்படத்திலே இருந்து தோம் தோம் தொம்த நம்த தோம் தோம் தொம்த நம்த நம்தோம் மோகம் என்னும் மாயத்தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும் என்கிற பாடல் கனகாங்கி ராகத்தில் அமைஞ்சதுதான். தும் 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 தனம் தத்தும் தத்தும் தனம் தனம் தும் மோகம் என்னும் மாயத்தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். அந்த படத்திலே கதாநாயகன் தன்னோட மனைவி இல்லாம வேறு ஒரு பெண் மீது சலனம் ஏற்பட்டு விடாமல் மனதை கட்டுப்படுத்தவே இந்த ராகத்திலே அமைஞ்ச இந்த பாடலே கடற்கரையில் அலைகள் மோதுவது போலவே அவரது மனமும் அலை மோதி அமைதி பெறுகின்றான். அங்கே இசையமைப்பாளர் கனகச்சிதமாக கனகாங்கி ராகத்திலே பாடலுக்கு மெட்டு போட்டிருப்பார் பாருங்கள். வேறு பாடல்கள் தமிழில் கனகாங்கி ராகத்தில் வைத்திருப்பதாக அறிய முடியவில்லை. ஆனால் சங்கீத வாக்கியக்காரர்கள் சில உருப்படிகளை இயற்றியிருக்கிறார்கள். அவை ஸ்ரீகணநாதம் பஜம்யகம், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், கனகாங்கா கோடீஸ்வர ஐயர், ஸ்ரீஷா புத்ர டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, கனகாம்பரிகாருண்யம் முத்துசுவாமி கவி. கனகாங்கி ராக சஞ்சாரத்தின் மூலம் மனம் ஒரு நிலையில் இருந்து அமைதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த ராகம் ரத்னாங்கி. நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.